எங்க கொலை நடந்தாலும் நார்த் மெட்ராஸ்ல அதை சுத்தி நாகேந்திரன்ற ஒரு பேர் வந்து அடிபடுற அளவுக்கு ஃபுல் லேபிளா மாறுறது என்னன்னு கேட்டா, அவங்க தம்பி பிர்லா போஸோட படுகொலைக்கு பிறகுதான் நாகேந்திரனோட பேரு பல இடத்துல அடிபட துவங்கிச்சு. அது வரைக்கும் சூழ்நிலைக்காக தன் தாயாருக்காக ஒருத்தங்களை வெட்டினாரு. பியூர்லி ரவுடியா இறங்க வேண்டிய சூழ்நிலை, பியூர் ரவுடி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அக்டோபர் 16ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடும் பாஜக மாநில தலைவரே, பரப்புரை நாயகனே, உங்கள் பயணம் வெற்றி பெற, சாதனைகள் புரிந்திட மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. யார் இந்த நாகேந்திரன்? அவர் எப்படி ரவுடிசம் ஃபீல்டுக்கு வந்தார்? நாகேந்திரன் குடும்பத்துல ரவுடி சண்டைக்காரன் அப்படின்னா அவருடைய தம்பி முருகன் தான். நாகேந்திரன் அப்படிப்பட்ட ஒரு சண்டை நபரே கிடையாது. இரும்பு கடை சுப்பையான்றவர் அவர் அங்க வச்சு வெட்டிடுறாங்க. வெட்டின உடனே அவரை வந்து தூக்கிட்டு வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில போட்டுறாங்க. ஸ்டான்லி மருத்துவமனையில் அவர் சாவலேன்ற ஒரு தகவல் கிடைக்கும். சாவலேன்ற தகவல் கிடைச்ச உடனே அந்த சுப்பையா வந்து ஸ்டான்லி மருத்துவமனையிலே கொலை பண்றாங்க. அந்த சம்பவத்துல நாகேந்திரன் பேரு முதல் முறையா பெருசா பேசப்படுது. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை ஒத்து பாத்தீங்கன்னா, 9ஆம் தேதி அதே நாகேந்திரன் உடல்நல சரியில்லாம அதே ஸ்டான்லி மருத்துவமனையில உயிரிழந்தார். எங்க கொலை நடந்தாலும் நார்த் மெட்ராஸ்ல அதை சுத்தி நாகேந்திரன்ற ஒரு பேர் வந்து அடிபடுற அளவுக்கு லேபிளா மாறினா, ஃபுல் லேபிளா மாறுறது என்னன்னு கேட்டா, அவங்க தம்பி பிர்லா போஸோட படுகொலைக்கு பிறகுதான் நாகேந்திரனோட பேரு பல இடத்துல அடிபட போயிடுச்சு. அது வரைக்கும் சூழ்நிலைக்காக தன் தாயாருக்காக ஒருத்தங்களை வெட்டினாரு. அதனால ஒருத்தர் நண்பருக்காக ஒரு கொலை செய்யப்பட்டவர் பியூர்லி ரவுடியா, ஹை செக்யூரிட்டி பிளாக்னா ஜெயிலுக்குள்ள இருக்க ஒரு இதுக்குள்ள வச்சுட்டாங்க. நாகேந்திரன் கூட யாருன்னா பேசினாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு நீ எதுனா பேசின, அவரு உங்கள்கிட்ட என்ன சொன்னார், நீ என்ன நாகேந்திரன் கிட்ட பேச அப்படின்னு தாளிச்சிருவாங்க. நாகேந்திரன் போய் யாருக்கிட்ட பேசினாலும் அவனை தூக்கிட்டு வந்து அவன் உங்கள்கிட்ட என்ன சொன்னான்னு அவன் டாஷ். இதுக்கு பயந்துக்கிட்டு நாகேந்திரனும் யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு, நாகேந்திரன் கிட்டே யாரும் பேச. அப்படி இருக்கும்போது ஹை செக்யூரிட்டி செல்லு A++ கேட்டகிரி ரவுடி ஆயிட்டார். ஒரு தமிழகத்தையே உழுக்கிய ஒரு பிரபல பெரிய படுகொலை, பகுஜன் சமாஜ் தேசிய கட்சியோட மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் விசாரணையில் அதுல A1 குற்றவாளியாக நாகேந்திரன் சேர்க்கப்படுகிறார். தன்னுடைய பிள்ளைகளை தன் தாயார்கிட்ட என்ன நீ கூட பார்க்க வர வேண்டாம், என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டு படிக்க வச்சிருன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அவங்க தாயார்கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்க தாயார் தான் 2 பேரன் பேத்தியை படிக்க வச்சிருக்காங்க. ஒரு மகன் வந்து வழக்கறிஞராகவும், இன்னொரு மகன் வந்து ஜேர்னலிசமே முடிச்சு இதழாளராகவும், இன்னொரு மகள் BA ஹிஸ்டரி முடிச்சு ரவுடி ஆகணும்னா 3 பேரை படிக்க வச்சிருக்க தேவையில்லையா, அவங்க ரவுடி ஆயிடும். அப்போ பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அப்போ 20 வருஷம் முன்னாடியே அவர் தன்னை உணர்ந்துட்டாரு, தண்டனை அனுபவிச்சிட்டாரு. இதுல இருந்து என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, வடசென்னை ரவுடிகளின் கடைசி அத்தியாயம் நாகேந்திரனோட. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் மல் சார். வணக்கம் சார். சமீபத்தில் சென்னையினுடைய ஒரு மிகப்பெரிய ரவுடி வியாசர்பாடி நாகேந்திரன் அவர்கள் இறந்திருக்காரு. அவருக்கு ஏகப்பட்ட உடல் உபாதைகள், அதன் காரணமாக ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. ஸ்டான்லி மருத்துவமனையிலேயே இறந்து விட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் அவருடைய நல்லடக்கம் தான் நடந்திருக்கு. குறிப்பாக யார் இந்த நாகேந்திரன், குறிப்பாக நாகேந்திரன் பற்றி பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாமளும் விசாரிச்சு பார்க்கும்போது ஒரு சில தகவல்கள் உண்மையா இருக்கு, ஒரு சில தகவல்கள் பொய்யா இருக்கு. உண்மையாலுமே நாகேந்திரன் யாரு, அவர் எப்படி ரவுடிசம் ஃபீல்டுக்கு வந்தாரு, அவர் என்ன பண்ணாரு, குறிப்பாக வியாசர்பாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையாலாம் வச்சிருந்தாருன்னு சொல்றாங்க. அந்த பின்னையை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார். கண்டிப்பா. இதை வந்து ஒரு கேங்ஸ்டரை பத்தி பேசுறோம்னு இல்லாம எதற்காக பேசுறோம் அப்படின்னா, இன்னொரு கேங்ஸ்டர் உருவாயிடக்கூடாதுன்றது ஒரே நோக்கத்தில் மட்டும்தான் இந்த நேர்காணல். அப்படிதான் எல்லாரும் புரிஞ்சுக்கணுமே தவிர, இதுல எந்த இடத்துலையுமே வந்து நாகேந்திரன் அவர்களோட பெருமையை பேசுறதுக்காக இந்த நேர்காணலில். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க கேட்ட மாதிரி நாகேந்திரனோட ரவுடியான பின்னணி என்ன, யார் இந்த நாகேந்திரன்? பலர் பலவிதமா பேப்பர்ல படிச்சதோ பல விஷயங்களை பேசி தெரியாம பல விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. யார் இந்த நாகேந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்த பூர்வீகமாக கொண்ட பொன்னுசாமி காந்தம்மாள், அவங்களோட பொன்னுசாமி காந்தம்மாள் அந்த தம்பதியினரோட பிள்ளைகள்ல ஒருவர் தான் நாகு என்ற நாகேந்திரன்.
இந்த பொன்னுசாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பாரில் ஒரு கூலி வேலை செய்தவர். இவங்களோட பூர்வீக தொழிலே என்னன்னு கேட்டால் பால் கறந்து விற்கிறது மட்டும்தான் இவங்களோட பூர்வீக தொழில். அதாவது இது வந்து நீங்கள் எங்கே போய் விசாரிச்சாலும் இதுதான். ஓகே. நாகேந்திரனோட பூர்வீக குடும்ப தொழில், பூர்வீக தொழில்னு பார்த்தீங்கன்னா பால் வியாபாரம். பால் வியாபாரம். நாகேந்திரனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் கூட பிறந்தவங்க 2 சகோதரி, ஒரு பெரிய சகோதரி, ஒரு இளைய சகோதரி, 2 சகோதரிகள். மீதி எல்லாருமே அவரோட தம்பிகள், 3 தம்பிகள் அவருக்கு இருக்கிறாங்க. இப்போ நான் முதல்ல அவங்க பொன்னுசாமி காந்தம்மாளோட முதல் தம்பதி வந்து பாளையம் அம்மாள்னு ஒருத்தங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு பிறகு நாகேந்திரன். 3வது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் முருகன் அப்படின்னு ஒருத்தர். 4வது பார்த்தா பிர்லா போஸ்ன்னு ஒருத்தர், அவரும் படுகொலை செய்யப்பட்டு இறந்தார், பிர்லா போஸ். 5வது வந்து கற்பகம், அவங்க கூட பிறந்தவங்க. அந்த கற்பகத்துக்கு பிறகு ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கிறார். இதுதான் நாகேந்திரனோட குடும்பத்தோட பின்னாடி. ஓகே. வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்தவங்க. அது வந்து அந்த பழைய கோட்ரஸ், அங்கே தான் அவர் பிறந்து வளர்ந்து எல்லாமே. அந்த இடத்துல தான் அவரோட இறுதி சரங்கம் நடந்துச்சு. அந்த இடம் வந்து அது அப்படியே கோட்ரஸாக மாறுது. அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் வந்து மல்லிப்பூ காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே வந்து அந்த 17ஆம் பிளாக்னு ஒன்று, அந்த 17ஆம் பிளாக்ல 5ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், இந்த ஒரு 4 வீடு அந்த பிளாக்ல அவங்களோடது, அவங்க அக்கா தங்கை அவங்க பிறந்த வீடு. இப்போ அவங்க தந்தை வந்து ஆர்பாரில் வந்து ஒரு வேலை செய்கிறாரு. தாயார் வந்து பால் கறந்து வியாபாரம் பண்ணிட்டாங்க. அவங்க கூட நாகேந்திரன் இளம் வயசுல அவங்க அம்மாவுக்கு கூட சேர்ந்து பால் கறந்து கொடுக்கறத எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ற ஒரு நபர் தான் நாகேந்திரன். இல்ல அவங்க அம்மா வந்து வட்டி தொழில் பண்ணாங்கன்னு ஒரு சில பேர்லாம் சொல்றாங்களே, அது உண்மை இல்லையா? எல்லாரும் சொல்லுவாங்க. சாராயம் வியாபாரம் பண்ணாங்க ஒரு காலகட்டத்தில். அவங்க தந்தையோட மறைவுக்கு பிறகு பிள்ளைகளை வளர்க்க முடியாம சாராய தொழிலெலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னது அவங்களோட பூர்வீக தொழில் பால் கறந்து வியாபாரம் செய்கிறது தான் அவங்க பூர்வீக தொழில். அவங்க பூர்வீகமே அந்த வியாசர்பாடியை சேர்ந்தவர் தான். இதில் அவர் அப்படியே பள்ளியில் படிச்சுட்டு வரும்போதே அவர் வந்து பாக்ஸிங்னா என்னன்னு கேட்டால், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்போ ஒரு பாக்ஸர் இருந்தார். நீங்கள் நிறைய பேர் டோர்னமெண்ட்டில் போய் பாக்ஸிங் போடுறவங்க, இந்த நம்ம பழைய பரம்பரை சார்பட்டா பரம்பரை இடியப்பணம் அப்படிலாம் இல்லாமல், அது அமெச்சூர்ஸ் இல்லாமல் தனித்தனியாக பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள பாண்டுன்னு ஒருத்தர் இருக்கார் வியாசர்பாடியில், பாண்டுன்னு சொல்லிட்டு. அவர் இப்போதும் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் வந்து ஒரு நல்ல பாக்ஸர். அவருடைய நண்பராக ஒரு பாக்ஸிங் போட்டவர் தானே தவிர இவர் எங்கேயும் போய் ஸ்டேஜில் பாக்ஸிங் போடலை நாகேந்திரன். ஓகே. ஸ்டேஜில் பாக்ஸிங் போடுறதுக்கு முன்னாடி தான் சிறைக்கு போயிடுறாரு. அப்போது நாகேந்திரன் இப்படி ஒரு பயிற்சி, இப்படி ஒரு பாக்ஸிங் போடுறவர். அந்த பாக்ஸிங் போடுறதுக்கு அந்த மணல் மூட்டையெல்லாம் கொண்டு வந்து வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஹவுசிங் போர்டில் கட்டிட்டு அந்த ஹவுசிங் போர்ட்லேயே அவர் குத்து சண்டை போட்டுக்கிட்டே அந்த கால் கையெல்லாம் வேர்த்து ஊற்றி அந்த ஈரமே பிசு பிசுன்னு அவர் வரைக்கும் பாக்ஸிங் போட்டுக்கிட்டே இருப்பாருன்ட்டு இதை நானும் சொல்கிறேன். இதை வந்து 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க தங்கை ஒருத்தங்க ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதில் அவங்க தங்கையே சொல்லியிருப்பாங்க. இப்படி இருந்த நாகேந்திரன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நாகேந்திரன் வந்து ஸ்டான்லி சண்முகத்தோட கொலை வழக்கில் தான் அவர் போயிட்டாரு அப்படின்னு. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி நாகேந்திரன் குடும்பத்தில் ரவுடி சண்டைக்காரன் அப்படின்னா அவருடைய தம்பி முருகன் தான். ஓகே. அந்த முருகன் வந்து குட்ஷெட்டில் வந்து ராபரி கேஸு, அடிதடி கேஸு, சண்டை கேஸு, எல்லா கேஸ்லேயும் அவங்க வீட்டில் முருகன் மட்டும்தான். முருகனுக்கு அப்புறம் தான் பிர்லா போஸ். முருகன் தான், அந்த முருகன் தான் அவங்க வீட்டில் ஒரு சண்டைக்காரராக இருந்தார். நாகேந்திரன் அப்படிப்பட்ட ஒரு சண்டை நபரே கிடையாது ஆரம்பத்தில். அதாவது ஏற்கனவே ஒரு பழமொழி, என்னடா ஒரு ரவுடியை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கான்னு நம்மளுக்கு கீழே ஒரு கமாண்ட் போடுவான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் என்ற ஒரே டைலாக் தான். அவன் வந்து எந்த இடத்துல நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறீங்க, இதே வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா உங்களோட வருமானமும் உங்களோட பொருளாதாரமும் உயரும். இதை விட கிராமத்தில் இருந்தீங்கன்னா உங்களோட பொருளாதாரமும் உங்களோட இதுவும் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க இடம் பெற்ற சூழல் தான் நம்மளை வந்து மாற்றுறது மாதிரி நாகேந்திரன் நபர் குடும்பத்தில் முருகன் தான் சண்டைக்காரர். ஆனால் இதன் அப்படியே வரும்போது என்ன ஆகுது, இந்த பாக்ஸிங் கீக்ஸிங் போட வீட்டு பக்கத்தில் சின்ன 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 சண்டைகள்லாம் அப்படியே வீட்டு பக்கத்தில் எதனா பால் கறக்கிறது அப்படி சண்டை நடந்துட்டு இருக்கு. அங்கே வந்து இவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாகேந்திரன் வந்து பணம் எடுத்து செலவு பண்ணுறோம். அதாவது பஞ்சத்துக்கு ரவுடியாக வருவான், பணத்துக்கு கொலை பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் இருக்கும்போது, நிறைய பேர் இன்னும் இருந்துட்டு இருக்கான் போது, நாகேந்திரன் ஆரம்பத்துலேருந்தே தாயார் கூட வேலை செய்கிறனால பணம் இருக்கும், கையில் காசு எடுத்து செலவு பண்ண முடியுன்ற போது அப்போ ஒரு டீம், அங்கே பெரிய டீம் ஒன்று இருக்குது. அந்த டீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரவி டீம்னுவாங்க. வெள்ளரவி டீமில் வெள்ளரவி தான் பெரியவர். அந்த டீமுக்கு வெள்ளரவி தான் லேபிள்.
Okay. ஆனா அவருடைய வயசு ஜாஸ்தியானவர் விஜின்றவர், அவருடைய 4 வயசு பெரியவர் தான் விஜின்றவர். ஆனா தலை யாருன்னு பார்த்தா அதுக்கு வந்து வெள்ளை ரவி. அந்த வெள்ளை ரவி கூட பாத்தீங்கன்னா அப்போது இருந்தவங்க வந்து காது குத்து ரவி, மின்ட்டு ரமேஷ், இவங்கெல்லாம் 4-5 பேர் அந்த அந்த அவங்க அந்த வகைரால வாலண்டரியா ஒரு நண்பரா விஜய் மூலியமா வெள்ளை ரவி மூலியமா அப்படியே அந்த டீம்ல இறங்கிடுறாரு. இப்போ நீங்க குறிப்பிட்டு எடுத்து பாத்தீங்கன்னா பிவி காலனின்னு ஒண்ணு, அங்கதான் பிவி காலனி. ஆமா, பிவி காலனி தான் அங்க அது முக்கியமானது. அங்க வந்து ஏற்கனவே நம்ம சேரான்ற ஒரு ரவுடி அங்க பெருசா இருக்கிறார். சேரான்றவர் இப்போ தற்போது ஒரு கடந்த சில மாசங்கள் முன்னாடி நம்ம கூட பேசியிருப்போம், காவல்துறை வந்து ஆந்திராவில் ஒரு கைது பண்ணிட்டு வந்துச்சு. அவர் வந்து வடசென்னையில ஒரு காவலரா இருந்து ஒரு ரவுடியானவர், கேங்ஸ்டரா மாணவர். அவரோட உறவினர் ஒருத்தர் சுப்பையான் இருக்காரு. அவர் வந்து இரும்பு கடை சுப்பையான் பேர் அவருக்கு. அவர் வந்து பிவி காலனில இரும்பு கடை சுப்பையான் பேர். இது வந்து 1994ஆம் வருஷம். அந்த சுப்பையா அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு 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 உமன் விஷயம் நடக்குது. அப்போது அவரை வந்து இந்த விஜி, வெள்ளரவி, இவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து பக்தவாச்சல காலனியில வந்து வச்சு அங்கேயே அதே இடத்துல அந்த இரும்பு கடை சுப்பையான்றவர் அவரை அங்க வச்சு வெட்டிடுறாங்க. வெட்டின உடனே அவரை வந்து தூக்கிட்டு வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் போட்டுறாங்க. ஸ்டான்லி மருத்துவமனையில் போன உடனே ஸ்டான்லி மருத்துவமனையில் அவர் சாவலைன்ற ஒரு தகவல் கிடைக்குது. ஓகே, அதாவது சாவலைன்ற தகவல் கிடைச்ச உடனே ஸ்டான்லி மருத்துவமனையிலே போய் சுத்து போட்டு அவரை வெட்டுறாங்க மருத்துவமனைக்குள்ள. ஓகே, அதே டீம் உள்ள இறங்குது. உள்ள இறங்கி அந்த சுப்பையா வந்து ஸ்டான்லி மருத்துவமனையிலே கொலை பண்றாங்க. அந்த சம்பவத்துல நாகேந்திரன் பேரு, அந்த அந்த சம்பவத்துல நாகேந்திரன் பேரு முதல் முறையா பெருசா பேசப்படுது. ஓகே, சுப்பையா கொலையில இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நாகேந்திரன் போய் இந்த கொலையை செய்தார் அப்படின்றத நம்ம சொல்லல. ஓகே, அந்த கொலையில நாகேந்திரன் பேரு பெருசா பேசப்படுது. அந்த கேஸ் அக்யூட்டல் ஆயிருக்கலாம், கன்விக்ட் ஆயிருக்கலாம். அந்த அப்போது இருந்ததை மட்டும்தான் நம்ம பேச முடியும். ஓகே, இப்போ நீங்க ஒரு விஷயத்தை ஒத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 8ஆம் தேதியோ அதே நாகேந்திரன் உடல்நல சரியில்லாம அதே ஸ்டான்லி மருத்துவமனையில உயிரிழந்தார். எஸ், நீங்க இதுக்கு முன்னாடி ரவுடிசமோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவேர்னஸ்க்காக சொல்றது. அதாவது ஒருவரை வந்து பூந்தமல்லி நீதிமன்றத்துக்கு போயிட்டு வரும்போது ஆற்காடு சுரேஷ் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்றாரு. அவர் சாப்பிட்ட முடிச்ச உடனே அவரை வெட்டுறாரு. பல ஆண்டுகள் பொறுத்து 2023 24 இதே பட்டினம்பாக்கத்துல அதே நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்து ஆற்காடு சுரேஷ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு அவர் கை கழுவும் போது அவர் வெட்டுறாங்க. அப்போ முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு இது வந்து அவேர்னஸா தான் எடுத்துக்கணும். இதெல்லாம் போகக்கூடாதுன்னு தான் எடுத்துக்கணும், தவிர பில்டப்பா எடுத்துக்கூடாது. இவங்கள மாதிரி இருக்கும் பில்டப் எடுத்து இப்படி இதுதான் அவரோட முதல் சம்பவம் ஆயிடுது. அப்போ அந்த சம்பவத்துல ஒரு பெரிய லெவல்ல இவங்க பேரெல்லாம் அடிபடுது. அடிபட்டோன்னே இவங்க பகுதியில யாருமே சொல்லாத யூடியூபரா நம்ம பேச முடியாது, இல்லை ஜேர்னலிஸ்டா தானே பேச முடியும். அதாவது இலாமலின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இலாமலின்னு ஒரு பெண் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து அப்பகுதியில் இருக்க ஒரு பெரிய சாராய வியாபாரி. அப்போ இவங்களுக்கு தொழில் போட்டி காரணமாகவும் குடும்ப பிரச்சனை காரணமாகவும் அந்த டைம்ல வந்து அவங்க தாயார் கூட அந்த சாராயம் வித்தாங்கன்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாலும் இலாமலின்றவங்களுக்கும் அவங்களுக்கும் அவங்க தாயாருக்கும், அதாவது நாகேந்திரனோட தாயாருக்கும் இலாமலி இவங்க 2 பேருக்கும் பிரச்சனைகள் அடிக்கடியா வந்து அவங்க அசிங்கமா அவங்க தாயாரை திட்டிடுறாங்க, அடிக்க வராங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நாகேந்திரன் என்ன பண்றாரு, இலாமலிய தாக்கிடுறாரு. தாக்கிட்டு ஒரு கையில இருந்த ஏதோ ஒரு சின்ன ஆயுதத்தை வச்சு அவங்கள ஒரு கீறிடுறாரு. உடனே அவங்க அந்த வழக்குல நாகேந்திரனை கைது செய்யறாங்க. பட் இலாமலி அந்த இடத்துல சாகலை. அவங்கள ஒரு வெட்டு கேஸ்ல உள்ள போயிடுறாரு. போயிட்டு அந்த கேஸ்ல அவர் பெயில் வாங்கிட்டு வெளியே வர்றாரு. அப்போ அவர் வெளியே வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, அந்த பகுதியில வந்து அதிமுக பிரமுகரா இருக்க ஒரு ஸ்டான்லி சண்முகம், அவருக்கு ஆதரவா இருக்க ஒரு தேசிங்னு ஒருத்தர், தேசிங்ன்றவர் அந்த வடசென்னையில பவர்ஃபுல் மேன் தேசிங்ன்றவர். அப்போ இந்த ஸ்டான்லி சண்முகம் என்ன பண்றாரு, அதே வியாசர்பாடி அவங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு தெருமுனை கூட்டம், அதாவது இது வந்து சுப்பையா கேஸ் 94, 95, 96, 95, 96 இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த இலாமலி சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பண்ணிக்கிட்டே வராரு. இலாமலி கேஸ் நடக்குது. இலாமலி
பிரச்சனையில் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிருக்கும்போது அந்த தெருமுனை கூட்டத்தில் அந்த ஸ்டான்லி சண்முகம் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கொச்சையாக பேசிடுறாரு. கெட்ட வார்த்தைகளில் பொம்பளைங்களை வெட்டினவன்லாம் வந்து ரவுடின்னு சொல்லிக்கிட்டு அலையிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பரை சொல்லி அவன்லாம் இப்படிப்பட்டவன் ஆனே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிடுறாரு. இந்த கூட்டம் பேசி முடிக்கிறாரு. அடுத்த ஒரு 2-3 நாட்களில் நாகேந்திரன் சிறையிலேருந்து வராரு. சின்ன கேஸ் தானே, அடிதடி கேஸ் தானே, வெட்டு கேஸ் தான், வெட்டி கேஸ் இல்லை, வெட்டு கேஸ் வராரு. வந்து வீட்டில் வந்து குளிக்கிறாரு. குளிச்சு முடிச்சுட்டு நேராக வெளியே போய் ஸ்டான்லி சண்முகத்தை அட்டம் பண்ண கிளம்பிட்டார். கிளம்பி என்ன பண்றாரு, ஸ்டான்லி சண்முகத்துக்கு அவங்க வகைராக்கள்லாம் அங்கே ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. இப்பயும் அந்த ஒயின் ஷாப் இருக்கு. அது இப்போ கவர்மெண்ட் ஒயின் ஷாப். அப்போது தனிநபர் ஒயின் ஷாப். ஆமா, அப்போ அந்த ஒயின் ஷாப் பக்கத்தில் அவங்க வீடு இருக்கு. அவங்க வீட்டு வாசல் இது எல்லாமே ஒரே ஏரியா தான், வேசர்படல. அந்த இடத்துல அவர் உட்காந்து அவங்க வீட்டு வாசல்ல உட்காந்துருக்காரு. அந்த வீட்டு வாசல்ல உட்காந்துருக்காங்க. அந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது 98ன்னு நினைக்கிறேன். இந்த சம்பவம் 98ஆ 97ஆ நான் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, 98ஆ தான் இருக்கும். ஸ்டான்லி சண்முகம் வீட்டு வாசல்ல உட்காந்துருக்காரு. வீட்டு வாசல்லே இப்போ ஒரு அட்டம் பண்ணி படுகொலை செய்கிறார். ஃபர்ஸ்ட் மர்டரா? இப்போ ஃபர்ஸ்ட் மர்டர் தான் எல்லாரும் சொல்றாங்க. ஓகே, எல்லாரும் இந்த ஃபர்ஸ்ட் மர்டர் தான் சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாகேந்திரன் கன்விக்ட் ஆயிருக்காரு. இப்போ அது வந்து அவரு அந்த கன்விக்ட் ஆனது இந்த வழக்குல தான். அப்போ என்ன ஆயிடுது, ஸ்டான்லி சண்முகத்தை படுகொலை செய்திடுறாங்க. செய்துட்டு இந்த வழக்கில் வந்து சிறைக்கு போயிடுறாரு. சிறைக்கு போயிட்டு சிறையில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது, அதாவது 99 காலகட்டத்தில் 97 98 நடக்குது. 99க்குள்ள என்ன பண்ணுது, இந்த வழக்கில் நேரடி சாட்சியம், ஐ விட்னஸ் ஸ்டான்லி சண்முகத்தோட மருமகன் பிரபான் பேர். அவரு வந்து ஸ்டான்லி சண்முகத்தோட மகளை கூட்டிகிட்டு ஆட்டோவில் சாட்சி சொல்றதுக்கு கோர்ட்டுக்கு போறாரு. அந்த இடத்துல ஒரு கூட்டம் வந்து பிரபாவை வெட்டி படுகொலை செய்கிறாங்க. அதுல வந்து ஸ்டான்லி சண்முகத்தை பிரபாவோட மனைவி, அதாவது ஸ்டான்லி சண்முகத்தோட மகள் வந்து வெட்டுப்படுறாங்க. ஓகே, அதாவது கோர்ட்டுக்கு சாட்சி சொல்றதுக்காக போறாரு, அவர் அட்டன் பண்ணி வெட்டுறாங்க, பிரபாவை வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க. செய்துப்பட்ட உடனே இந்த வழக்கு அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அதாவது ஸ்டான்லி சண்முகத்தோட மகளும் மருமகனும் போயிட்டு இருக்காங்க. அவங்க மருமகன் தான் அந்த வழக்குல ஸ்டான்லி சண்முகம் படுகொலை செய்யப்பட்ட விஷயத்துல வந்து ஐ விட்னஸ். ஓகே, அப்போ வழி மறைச்சி பிரபாவை வந்து படுகொலை செய்கிறாங்க. செய்யப்பட்டு அந்த அவங்க மகளும் வெட்டுப்படுறாங்க. வெட்டுப்பட்டு இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த வழக்கு வந்து சென்னை 5வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு அறிவிக்கப்படுது. நாகேந்திரனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஓகே, நாகேந்திரன் பிளஸ் வகேரான்ல அப்படின்னு சொல்லிட்டு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. அந்த 10 ஆண்டுல வந்து என்னோட நினைவு சரியா இருந்தா மின்ட் ரமேஷ் ஒரு ஆள். ஓகே, மின்ட் ரமேஷ் ஒரு ஆளா இருப்பார். இப்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, சிறைக்கு போனோம் 99ல டிக்ளேர் ஆயிடுது. இவங்க உடனே அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, உடனே ஹைகோர்ட்ல அப்பீல் போவாங்க. இவங்க அப்பீல் போறாங்க. இங்கேதான் அவருடைய வாழ்க்கையில பெரிய டர்னிங் பாயிண்ட் இருக்கு. இவர் அப்பீல் போகாம இருந்தாருன்னா 10 வருஷத்துல ஜெயில இருந்து வந்திருப்பாரு. 28 வருஷம் ஜெயில இருந்திருக்க தேவையில்லை. ஓகே, இவர் அப்பீல் போறாரு. அந்த அப்பீல் அப்படியே ப்ராசஸ்லயே இருக்கு, கிராஸ்லயே இருக்கு, எக்ஸாமினேஷன் அது இது திரும்ப என்கொயரி கேஸ் நடந்து ட்ரையல்ல இருக்கு. இருந்துட்டு இருக்கும் போது என்ன பண்ணுது, 2003ஆம் ஆண்டு இவருக்கு தண்டனையை வந்து உறுதி செய்ததும் இல்லாம அந்த 10 ஆண்டை ஹைகோர்ட் வந்து இவருக்கு ஆயுள் தண்டனை ஆக்கிருச்சு. ஓகே, அப்பீல் போகாம இருந்தா 10 வருஷத்துல வெளியே வந்திருப்பாரு. 10 வருஷத்துல வெளியே வந்திருக்கலாம். 2009 வந்திருப்பாரு. ஆமா, 2009 வெளியே வந்திருப்பாரு. அந்த ரிமிஷன் பார்த்தா ஒரு 7-8 வருஷத்துல வெளியே வந்திருப்பாரு. ஆனா பல பேருக்கு அப்பீல் வந்து சாதகமா இருக்கு, இவருக்கு அப்பீலே பாதகமா மாறி இருக்கு. அப்போ அதுக்கு நடுவுல பல சம்பவங்கள் எல்லாம் பொருத்தி பார்க்கும்போது காவல் தரப்பு சாட்சியங்கள் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறாங்க. 2003ல் வந்து தண்டனை உறுதி செய்துச்சு. இப்போது 2025ல் அவர் இறந்துருக்காரு. அப்போ அதுக்கு முன்னாடி 98ல இருந்து சிறையில் அப்போ 27-28 வருஷம் சிறையிலேயே ஆயுள் முடிஞ்சிருச்சு. இதுல மற்றவங்கெல்லாம் ஒரு சிலர் அதுல கொஞ்ச நாள் இருந்துட்டு விடுபடுறாங்க.
2 பேருக்கு தண்டனை 10 ஆண்டு 10 ஆண்டு கிடைக்குது. அதுல அவர் வந்து நன்னடத்தைன்ற பேர்ல அந்த 10 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் மாதிரி வரும் சிறைத்துறையில. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இவங்க இந்த கேஸ்ல நன்னடத்தை இருக்காங்களா, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, திரும்ப 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வரும். அப்போ அந்த வரும்போது அவங்களுக்கு வேற வழக்குகள் எதுவும் இருக்கக்கூடாது. இல்லை அவங்க உடனே நன்னடத்துல வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது மின்ட் ரமேஷ் அந்த டைம்ல வழக்கு இல்லாம அவர் வெளியே வந்துட்டார். ஓகே. இவர் அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, திரும்பவும் விதி வெளியதுன்ற மாதிரி இந்த வழக்குல கன்விக்ட் ஆயிடுச்சு. லைஃபுக்கு போட்டாங்க 2003. அப்ப அவர் உள்ள இருக்காரு. இதன் பிறகு என்ன பண்றாங்க, பிர்லா போஸ்னு ஒரு தம்பி இருக்கார்ல, ஆமா, அவர் அட்டம் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. யாருன்னா இந்த இலாமலி வகைரா. ஓகே. இலாமலி அவங்க இருந்தாங்களா, அவங்க வகைரா. அப்போ கூட வந்து இலாமலி மற்றவங்க அந்த இறந்த ஏடிஎம்கே பர்சன் அந்த அவங்களோட வகைராக்கள் கொஞ்சம் வருது. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டான்லி சண்முகம் கொலை வழக்கிலேயே அப்போது அதிமுகவுக்கு எதிராக இருந்த ஒரு கட்சியோட பிரமுகர் பேர் அதுல வலுவா அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு. அவர் சொல்லிதான் இவர் செய்தாருன்ற ஒரு பேர் இருந்துச்சு. ஆனால் இதுல வந்து இலாமலி வகைரா அவங்க என்ன பண்றா, இலாமலி மகன் வந்து எடுக்கிறான். அவங்களோட மகனே வந்து எடுத்து ஒரு 13 பேர் ப்ரீ பிளான் பண்றாங்க. எப்படி பிளானு, எப்படி வெட்டலாம், எப்படி என்ன பண்ணலான்ட்டு. அப்படியே பிர்லா போஸ் யாரு நாகேந்திரனோட தம்பியை வந்து கரெக்டா ஒரு இடம், அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது இவன் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் பிரேக்கர் ஏறி செகண்ட் ஸ்பீட் பிரேக்ல இறங்கி ஸ்லோ பண்ண இந்த அளவுக்கு நுணுக்கமா பிளான் போடுறாங்க. 11 அந்த கேஸ்ல தான் வந்து 2013 2014 படுகொலை 40 இடத்துல வெட்டி படுகொலை செய்யப்பட்ட, நீங்களும் நான் கூட பேசியிருப்போம், கேட் ராஜேந்திரன். அந்த வழக்குல கேட் ராஜேந்திரன் வகைராக்கள்லாம் இருக்காங்க. ஓகே. அந்த பிர்லா போஸ் கொலை வழக்குல, கொலை படுகொலையில அந்த கேஸ் ஆக்டிவல் ஆயிடுச்சு. அவங்க போயிட்டாங்கன்னா அப்போது அவங்க பேர்லாம் இருந்துச்சு. நம்ம இப்ப அவங்க குற்றவாளியா இல்லையான்ற விஷயத்துக்கே போல, அப்போது இவங்க எல்லாம் வந்து அந்த வழக்குல 13 பேர், இலாமலி மகன், இவங்க எல்லாரும் வந்து பிர்லா போஸ படுகொலை செய்யறாங்க. எந்த இடத்துல சார் இந்த சம்பவம் நடக்குது? இது வந்து அங்கேயே பக்கத்துல அங்க ஒரு இடத்துல. பிர்லா போஸ் படுகொலைக்கு பிறகு அதுவரைக்கும் சூழ்நிலைக்காக தன் தாயாருக்காக ஒருத்தங்களை வெட்டினாரு. அதனால ஒருத்தர் நண்பருக்காக ஒரு கொலை செய்யப்பட்ட ஒரு பியூர்லி ரவுடியா இறங்க வேண்டிய சூழ்நிலை. பியூர் ரவுடி. அதாவது அவங்க சகோதரி 2022 ஒரு நேர்காணல் கொடுத்திருப்பாங்க. நாகேந்திரனோட சகோதரி ஒரு காகிதம் பொறுக்கி ஏதாவது ஒரு சின்னதா பண்ணானா கூட அதுக்கு பின்னாடி நாகேந்திரன். அந்த அளவுக்கு எங்க கொலை நடந்தாலும் நார்த் மெட்ராஸ்ல அதை சுத்தி நாகேந்திரன்ற ஒரு பேர் வந்து அடிபடுற அளவுக்கு லேபிளா மாறினா. ஃபுல் லேபிளா மாறுறது என்னன்னு கேட்டா, அவங்க தம்பி பிர்லா போஸோட படுகொலைக்கு பிறகுதான் நாகேந்திரனோட பேரு பல இடத்துல அடிபட துவங்கிருச்சு. அப்ப எந்த சம்பவம் நடந்தாலும் இதுக்கு பின்னாடி நாகேந்திரன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவரு கூட நாகேந்திரனுக்கு நிறைய பேரு அப்ப அந்த வகையெல்லாம் இருக்கு. அந்த ஏற்கனவே நான் ஒரு கொலை சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இவரோட கொலை, அந்த பழைய கொலையில் அவங்க கூட வந்து ஸ்பீடு செல்வம், கும்பு குமார், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நேற்று முன்தினம் கூட நாகேந்திரனோட இறுதி அஞ்சலிக்கு வந்து அவருடைய கடைசி சிசிஎம் ஒருத்தன் வெள்ளை பிரகாஷ்ன்னு சொல்லிட்டு வந்தவன அவனை ரிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பார்த்தோம். அவன்லாம் இருக்கிறதுல ரொம்ப ஜூனியர் அசோசியேட் நாகேந்திரனுக்கு, ரொம்ப கடைசியா வந்த. அவங்க முன்னாடி இருந்தவங்க நாகேந்திரனுக்கு நண்பர்னு யாரும் கிடையாது. அது அவங்க வீட்டிலே சொல்றாங்க, பெரிய நண்பர் அந்த காலத்தோட அவருக்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 98 காலத்துல இருந்து கண்டினியூவா சிறை தானே. ஆமா, 97 98ல இருந்து சிறை, கம்பல்சரி சிறை. இப்படி இருக்கும்போது நான் வந்து கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி தாமரைப்பாக்கம் கூட்ரோட்ல, வெங்கல் தாமரைப்பாக்கம் கூட்ரோட்ல நம்ம பிரபல ரவுடி பாம் சரவணனோட அண்ணன் தென்னரசு பகுஜன் சமாஜ் கட்சியில வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுடைய வலதுகரமா இருந்து அந்த கட்சியில ஒரு பொறுப்பு வகித்த தென்னரசு படுகொலை செய்யப்படுறாரு. அந்த கொலையில வந்து இறங்கி முழுசா பண்ணது எல்லாம் ஆற்காடு சுரேஷ் அப்படின்ற ஒரு நபர். அதுக்கு வந்து கூட அந்த வழக்குல வந்து நாகேந்திரனுக்கு வந்து சிறையில இருந்து பண்ணதா 120B ஒரு பிரிவு போடுறாங்க, கான்ஸ்பிரசி. ஆமா, 120B அப்படின்ற ஒரு செக்ஷன் போட்டு சதி திட்டம் தீட்டினது. அதன் பிறகு தென்னரசு கொலைக்கு பிறகு நாகேந்திரனை வந்து
ஐ செக்யூரிட்டி விங், அதாவது சாதாரண பிளாக்கு, ரவுடி பிளாக்கு, தண்டனை கைதி. தண்டனை கைதியை அதுலேயே ஒரு பாதுகாப்பு. அந்த தண்டனை கைதியை வந்து யாரும் பார்க்கணும்னா அவங்க கூட எல்லாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க கூட ஒன்லி நார்த் இந்தியன் ஃபாரினர்ஸு மற்றவங்க தான் இருப்பாங்க. மொழி தெரியாதவங்க வச்சுருப்பாங்க. அவங்க யாருன்னா இப்படி இருந்த இடம் வந்து இந்த தென்னோட இதுக்கு பின்னாடி ஐ செக்யூரிட்டி பிளாக் ஆயிடுச்சு. ஐ செக்யூரிட்டி பிளாக்னா ஜெயிலுக்குள்ளே இருக்க ஒரு இதுக்குள்ளே வச்சுட்டாங்க. கூடுமான வரை என்னன்னு கேட்டால் நாகேந்திரன் கூட யாருன்னா பேசினாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு நீ எதுனா பேசின, அவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார், நீ என்ன நாகேந்திரன்கிட்ட பேசின அப்படின்னு தாளிச்சிருவாங்க. ஓகே, நாகேந்திரன் போய் யாருக்கிட்ட பேசினாலும் அவனை தூக்கிட்டு வந்து அவங்ககிட்ட என்ன சொன்னான்னு அவன் டார்ச்சர். இதுக்கு பயந்துக்கிட்டு நாகேந்திரனும் யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு, நாகேந்திரன் கிட்டையும் யாரும் பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஐ செக்யூரிட்டி செல்லு A++ கேட்டகிரி ரவுடி ஆயிட்டாரு. சிறைக்குள்ள இருந்துகிட்டே சிறைக்குள்ள இதுதான் இப்படித்தானே ஆயிடுச்சு. காலம் வந்து அப்படித்தானே மாத்துது. 2098 இருந்து உள்ள இருக்கவருக்கு வெளியே எது நடந்தாலும் இவர் தான் சொல்லி இவருக்கு பின்னாடி இப்போ யாரா இருந்தாலும் இப்போ ஒரு கட்சியில பாருங்க, ஒரு கட்சியில ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருப்பாரு, ஒரு ஊர்ல ஒருத்தர் தான் இருப்பாரு. அந்த ஊர்க்காரன் எல்லாம் எங்க மாமா மச்சான்னுவாங்க. ஆமா, ஒரு காலகட்டத்துல சைதாப்பேட்டையில ஒரு பிரபலம் இருந்தார். அவர் எப்பவே இறந்து போயிட்டாரு. அவர் ரொம்ப செயல் வீரர்னுவாங்க அவரை. ஒரு டீ கடைக்காரங்க, ஒரு பரோட்டா மாஸ்டரு, ரோட்ல போறவங்க கேட்டா எனக்கு எங்க மச்சான் தான், எங்க மாமா தான் சொல்ற காலம்லாம் இருந்துச்சு. ஓகே, செயல் வீரர் கிட்டு அப்படின்னுவாங்க அவரை. அவர் மறைஞ்சிட்டாரு. அவர் சைதாப்பேட்டையில இருந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ. எல்லாரும் அப்போ ஒரு காலகட்டத்தில் யாரை கேட்டாலும் டீ கடை எங்க மாமா தான் ஆடணும். அந்த மாதிரி எல்லாரும் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னு கேட்டா நாகேந்திரன் இப்படி வந்து ஒரு லேபிள் எல்லாத்துலயுமே பேசப்பட்டுருச்சு. இப்படி ஒரு ஐ செக்யூரிட்டி பிளாக்ல வெளியே இவருக்கு ஒரு பாரா போட்டிருப்பாங்க. அந்த பாரால இருக்கவங்க ரெகுலரா அதே வேலை கிடையாது, மாறி மாறி சிறைத்துறையில மாறி மாறி வந்துடும். அந்த பாரால இருக்கவங்க கூட இவர்கிட்ட பேச முடியாது. மேபி நமக்கு வந்து தகவல்னா ஐ செக்யூரிட்டி பிளாக்ல வந்து இவங்களுக்கு மட்டும் கேமரா கூட வச்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குன்றாங்க. அந்த கேமரானா இவங்க உள்ள போறாங்க, இவங்க உடல் உபாதை கழிக்க அதெல்லாம் கிடையாது. இவங்க பிளாக்ல கதை திறக்கிறாங்களா, போறாங்களா, வராங்களா அப்படின்னு. அப்போ சிறைத்துறை ஒரு முழுசா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. தென்னு வழக்குக்கு பிறகு அப்படின்னும் போது 5 ஆண்டுகள் முழுக்க முழுக்க நாகேந்திரன் பார்த்து அவரை நண்பர்களோ யாருமோ போய் மனு பார்க்க முடியாது. உறவினர் மட்டும்தான் மனு பார்க்க முடியும். மனு பார்க்க முடியும்னா போய் அவரை கட்டி பிடிச்சி உட்காந்துலாம் பேச முடியாது. அதுவும் சென்சார் பண்ணுவாங்க. அதுவும் அந்த இடத்துல அவர் இருக்கணும், இந்த இடத்துல இங்க இருக்கணும், நடுவில் காவல்துறை இருக்கும், கண்ணாடி இருக்கும். இப்படி தான் அவங்க கிட்ட பேசிக்கணும். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு 2017-18 காலகட்டத்தில் ஏற்கனவே டயாபெட்டிக் இருந்த நேரத்துலையும் கல்லீரல் பாதிப்பு ஏற்படுத்தி, கல்லீரல் பாதிப்பு சிறைத்துல வைத்த வலிக்குது அப்படின்னா ஒரு மாத்திரை போட்டு நாள்பட அந்த பெயின் கில்லர் அந்த மாதிரி அதிகமாக போட்டுன்னு ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டில் மனைவி மனு போடுறாங்க, அவர் உடலை பரிசோதிக்கணும், அவருக்கு ஏதோ பிரச்சனைன்றாங்க, சிறையில் கவனிக்க மாட்டேன்றாங்கன்னு சொன்ன உடனே சிறைத்துறை நீதிமன்ற உத்தரவோட முழு ஸ்கேன் பண்ணணும். ஒரு கல்லீரல் பாதிக்கப்பட்டு கல்லீரல் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அவருக்கு பண்றாங்க. பண்ணிட்டு திரும்பவும் சிகிச்சையில் இருந்துட்டு திரும்பவும் ஐ செக்யூரிட்டி பிளாக் தான் அவரு. அதுக்கு நடுவில் அவர் சகோதரி இறந்து போறாங்க, அதுக்கு அவர் வராரு, பரோல்ல வராரு. அவங்க தாயார் இறந்து போறாங்க, அதுக்கு பரோல்ல வராரு. அவங்க சகோதரி கல்யாணத்துக்குலாம் வரல, அவங்க கடைசி தம்பி கல்யாணத்துக்கு வராரு. அவங்க மகன் கல்யாணத்துக்கு அவர் வராரு, பெரிய மகன் கல்யாணம் அஸ்வத்தாமன் கல்யாணத்துக்கு அவர் வராரு. இப்படி இருந்துகிட்டு இருக்கு. இந்த 5 வருஷமா இந்த பிளாக்ல இருந்துகிட்டே இருக்காரு. இதுக்கு நடுவில் கடந்த ஆண்டு வந்து ஜூலை மாதம் வந்து ஒரு தமிழகத்தையே உழுக்கிய ஒரு பிரபல ஒரு பெரிய படுகொலை, அதாவது ஒரு பகுஜன் சமாஜ் தேசிய கட்சியோட மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் வந்து வழக்கில் விசாரணையில் அதில் A1 குற்றவாளியாக நாகேந்திரன் சேர்க்கப்படுகிறார். அந்த வழக்குக்கு பிறகு வந்து இன்னும் நாகேந்திரனும் பேசப்படுறாரு. அவருடைய மகன் கைது பண்றாங்க. அவரு புழல் சிறையில் இருக்காரு. இவர் வேலூர் சிறையில் இருக்காரு. அவரோட 2வது மகன் அஜித் ராஜான்றவர் மற்றொரு வழக்கில் வந்து ஜனவரி மாதம் வந்து வேற ஊர்ல கைது பண்ணி அவரையும் வேலூர் தனி சிறையில் அவரையும் தனியாக வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி என்னன்னா சூழ்நிலையின் கைதியாக வந்து ஒரு பெரிய வடசென்னைன்றது ஒரு பெரிய லாபி. இந்த லாபியில் எது நடந்தாலும் அண்ணன் தான் சொல்லி அமிச்சாரு,
அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவர் பேர் அவர் உள்ளே இருந்துக்கிட்டே இருப்பார். ஓகே. அப்போ அவரால் வந்து இங்கே நடக்கிறது எதையுமே பார்க்க முடியாது. அவர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இங்கே டேப் வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரில் பார்த்துக்கிட்டே இருக்காரு, டேப் மறைச்சி வச்சுக்கிட்டு ஜெயிலில் பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு சொன்னாங்கன்னா சிறைத்துறை அதிகாரிகளை கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா 24 மணி நேரம் பேரா போட்டிருக்காங்க, கண்காணிப்பு கேமரா. இதை விட ஒரு தெளிவு உங்களுக்கு தேவையில்லை. ஹை செக்யூரிட்டி A+ கேட்டகரி ரவுடி. அதனால இவருக்கு ஒரு ஷேடோ போட்டிருக்காங்க. இவர்கிட்ட அதர் லாங்குவேஜில் இருக்கவங்க தான் போட்டிருப்பாங்க. ப்ளஸ் வந்து சைலண்ட் மோடில் வச்சிருக்காரு 5 வருஷம். அந்த கல்லீரல் பாதிப்பு சைலண்ட் மோடில். இப்படி இருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இரவுல உடல்நிலை ரொம்ப மோசமடைந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வந்தார். தீவிர சிகிச்சை மேற்கொண்டாங்க. திரும்பவும் மீண்டும் அவருக்கு ஏதாவது கல்லீரல் மாற்று பண்ணலாமா, ஏதாவது உறவினர் கவர்மெண்ட்ல கேட்கும்போது அது அந்த கெடான்ற மாதிரி 1 இயர் அப்படிதான் டைம் ப்ராசஸ். அது ஒரு பெரிய ப்ராசஸ். சரி, அவங்க உறவினர் சம்பந்தமா யாராவது கொடுக்கலாம், அவங்களும் கொடுக்கலாங்கன்னு அப்படின்லாம் பேசும்போது அவர் உடம்பு அதை ஏத்துக்குமா? 58, 59, 60 ஏஜுக்குள்ள அந்த 3 நம்பர்ல ஒரு நம்பரா இருப்பாரு. 58, 59, 60க்குள்ள ஒரு நம்பர்ல இருக்காரு. அப்படின்னும் போது எவ்வளவு தீவிர சிகிச்சை 3ஆம் கட்டத்து 4ஆம் கட்டத்துல இருந்து 3ஆம் கட்டம் வந்துட்டாரு, 3ஆம் கட்டத்துல 2ஆம் கட்டம் வந்துட்டாரு. இப்படி டக்குன்னு உடல் நோய் கவலைக்கிடம்னு போது திடீர்னு உடல்நிலை சிகிச்சை பலனின்றி இறந்துட்டாரு. ஆனால் இதுல இருந்து என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, வடசென்னை கடைசி அத்தியாயம், ரவுடிகளின் கடைசி அத்தியாயம். வடசென்னை ரவுடிகளின் கடைசி அத்தியாயம் நாகேந்திரனோட முடிஞ்சது. இதுதான் நாகேந்திரன். இனி ஒருவரும் அவருடைய இறப்பை பார்த்து புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இந்த சின்ன சின்ன பேப்பர் ரவுடி, ஊன்னு சொல்லிட்டு சித்துறது, வண்டி ஓட்டுறது, இன்ஸ்டா ரவுடி, இவர்கள்லாம் வந்து நாகேந்திரன் தன்னுடைய 28 ஆண்டுகள் சிறையிலே, அவருடைய 58 வயசுனா 28 ஆண்டுகள் சிறையிலனா அவர் எத்தனை வயசுல சிறைக்கு போயிருப்பார்? அதுக்கு முன்னாடி சிறையில பாட்டா இருந்துட்டு வந்திருப்பார். அப்படி பார்த்தா 32 ஆண்டுகள் அவர் சிறையிலேயே போயிட்டு இருக்கோம். 20 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்றதுக்கே அவருக்கு வந்திருக்கும். அதனால அவரால் வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியல. அவருடைய பேர் தான் களங்கமா ஆகி போனதுக்கு பின்னணி. 2வது வந்து ஒரு குடிகாரன் குடியை உடனும்னா 2 விஷயத்த முதல் பண்ணுவாங்க. ஒன்று, எந்தெந்த நண்பர்கள் கூட குடிச்சமோ அந்த நண்பர்களை சந்திக்காம இருப்பாங்க. எந்தெந்த இடத்தெல்லாம் குடிச்சமோ அந்த இடத்துக்கு போகாம இருப்பாங்க. குடிகாரன் குடியை தற்செயலா இன்று ஒரு நாள் விடுறதுக்கு அவன் முதல் வழி நேத்து குடிச்சவன் கூட சேராம இருக்கிறதும், நேத்து போன இடத்துக்கு போகாம இருந்தா இன்னைக்கு அவன் குடிக்காம இருப்பான். இதுதான் குடிகாரனோட சைக்காலஜி. அதே மாதிரி ரவுடிகள், கொலகாரன் அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா முதல் அந்த இடத்த விட்டு அப்புறமா இருக்கணும், அப்புறப்படுத்திருக்கணும், அந்த இடத்த விட்டு வெளியே வந்திருக்கணும். அவரால் குடும்ப பின்னணி, உறவினர்கள் பிணைந்ததுனால் அங்கிருந்து அவரால் வந்து எங்குதுமே போய் நிம்மதியா வாழ முடியாம சிறையில் இருந்துட்டாரு. அவரு கூட கடந்த அவங்க மனைவி ஒரு நேர்காணல்ல பேசியிருப்பாங்க. நம்ம அவங்க பேசினதான் நம்ம சரியா இருக்கும். அவருக்கும் வயசாயிடுச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு, என் பிள்ளைங்கெல்லாம் கூப்பிட்டு ஏதாவது கண்கடாம ஊருக்கு நாங்கள் போயிடணும்னு பார்க்குறோம். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மனைவி கிட்ட சொன்னதா ஒரு தகவல் உலாவிட்டு இருந்துச்சு. எப்படின்னா, எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் ஒன்றும் முடியாது, என்னால் உடல்நல ஒத்துழைக்காது, எனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா வேசர்பாடியில் வச்சு என்னை சிறப்பாக எடுத்துட்டு என் பசங்களை வந்து எந்த வழக்கங்களுக்கும் இல்லாமல் நிம்மதியாக போயிட்டு எங்கேயாவது கண்மறைவாக வாழ சொல்லு, இந்த இடத்துல வாழ முடியாது அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தில் என்னன்னா இதெல்லாம். இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, முக்கியமாக சொல்ல வேண்டியது, நாகேந்திரன் இப்போது உணரல, 20 வருஷத்துக்கு முன்னாடியே உணர்ந்துட்டாருன்றதுக்கு ஒரே ஒரு விஷயம், தன்னுடைய பிள்ளைகளை தன் தாயார்கிட்ட என்ன நீ கூட பார்க்க வர வேண்டாம், என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டு படிக்க வச்சிருன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அவங்க தாயார்கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்க தாயார் தான் 2 பேரன் பேத்தியை படிக்க வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையுமே வெளியே ஹாஸ்டலில் தங்கி கான்வென்ட்டில் வச்சு அவங்களுடைய மகன் 3 பேரையும் சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான ஆட்களா, ஒரு மகன் வந்து வழக்கறிஞராகவும், இன்னொரு மகன் வந்து ஜேர்னலிசமே முடிச்சு ஒரு இதழாளராகவும், இன்னொரு மகள் BA ஹிஸ்டரி முடிச்சு ரவுடி ஆகணும்னா 3 பேரை படிக்க வச்சிருக்கே தேவையில்லையா, அவங்க ரவுடி ஆயிடுவாங்க. அப்போ பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அப்போ 20 வருஷம் முன்னாடியே அவர் தன்னை உணர்ந்துட்டாரு, தண்டனை அனுபவிச்சிட்டாரு. அதுதான். அதனால நாகேந்திரனை பாடமாக தான் எடுத்துக்கணும், படமாக எடுத்துக்க கூடாது. ஓகே, என்னுடைய கடைசி கேள்வி சார், தமிழ்நாட்டை ஒழுக்கிய இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் A1 குற்றவாளி, சார்ஜ் ஷீட் படி வந்து இவர் தான், நாகேந்திரன் அவர்கள் தான் இருக்காரு. இப்போ வழக்கு என்பது CBIக்கு போயிடுச்சு. நீங்களே சொன்னீங்க,
தனிமை சிறையில் இருக்காரு, ஹை செக்யூரிட்டி பிளாக், அதுவும் A++ ரவுடி, ஷேடோ பேரா போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா போட்டே கூட கண்காணிக்கக்கூடிய வசதியெல்லாம் நாகேந்திரனுக்கு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி சார் சிறையில் இருந்துக்கிட்டே ஆம்ஸ்ட்ராங் கொலையை திட்டம் தீட்டினாரு அப்படிங்கிற பேர்ல A1 அவர் எப்படி சார் கொண்டு வந்தாங்க? சிபிஐ கிட்ட வழக்கு இருக்கு, சிபிஐ எப்படி இதை விசாரிப்பாங்க? A1 இறந்துட்டாரு, இந்த வழக்கு விசாரணை எப்படி போக வாய்ப்பு இருக்கு? உங்க கேள்வியிலே என்னோட பதிலை நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த வழக்கு வந்து ஒரு பின்னலான வழக்கு. ஓகே, ஆம்ஸ்ட்ராங் வழக்கு. ஆம்ஸ்ட்ராங் வழக்குன்றது ஒரு பின்னலான வழக்கு. ம். இந்த வழக்கை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த வழக்கில் இருக்கிறாங்க. குறிப்பிட்ட பட்டியல் சமூகத்தில் இருக்கவங்க மட்டும்தான் அந்த வழக்கில் இருக்கிறாங்க. இது ஒரு பின்னலான வழக்கு. நீங்களே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டீங்க, இது சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படும். ஆமா, சிபிஐ வசம் இந்த வழக்கு போனதுக்கு அப்புறம் இந்த வழக்கை பத்தி நம்ம விமர்சிக்கிறது சரியா இருக்காதுன்றது ஓகே என்னுடைய பார்வை. ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக யார் இந்த நாகேந்திரன், அவர் எப்படி ரவுடியா வந்தாரு அப்படிங்கிற பின்னணியை பத்தி ரொம்ப விரிவா சொல்லியிருக்கீங்க. வடச்சென்னை ரவுடிசத்தினுடைய கடைசி அத்தியாயம் முடிஞ்சது. நாகேந்திரன் வாழ்க்கை எல்லாருக்கும் படம் கிடையாது, பாடம். இதை பார்த்து வளரக்கூடிய ரவுடிகள், இன்ஸ்டா ரவுடிகள் பட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. நேரில் இருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி விமல் சார். மிக்க நன்றி.